ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்படியாய் இந்த புதிய நாளிலும் கூட அவர் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது: இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் எப்பொழுதும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ இயேசுவுடைய சுபாவம் ஒரு நாளும் மாறுவது இல்லை. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறுவது இல்லை. இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் உற்று கவனித்து பார்ப்போம் என்றால், நம்ம சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. காலங்கள் மாறுகிறது, நேரங்கள் மாறுகிறது, அதிகாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியாய் எல்லாமே மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்றுதான், நிலையானது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் நம் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மாறாதவர். அன்றைக்கு அவர் எப்படி உங்கள் மீது அன்பாய் இருந்தாரோ அதே அன்புதான் இன்றைக்கும் அவர் உங்கள் மீது செலுத்திக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எப்படியாய் உங்கள் மீது கிருபையாய் இருந்தாரோ அதே கிருபை தான் இன்றைக்கும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு என்ன வார்த்தை உங்களுக்காய் அவர் பேசினாரோ அதே வார்த்தை தான் இன்றைக்கும் அவர் உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மாறாதவர். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறுவதில்லை. ஒருவேளை இந்நாட்களிலே பிசாசானவன் தந்திரமாய் உங்களிடத்துல வந்து சொல்லலாம், அவர் அன்றைக்கு உன்னை எப்படி நேசித்தாரோ இன்றைக்கு அப்படியெல்லாம் உன்னை நேசிக்க மாட்டாரு, நீ ஒரு பாவி, உன்னை போய் அப்படி எப்படி நேசிப்பாரு அப்படின்னு சொல்லி பிசாசானவன் உங்களை ஏமாற்றலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அன்றைக்கு எப்படி நேசித்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் அவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பாவியாய் இருக்கிறதுனால, நீங்கள் பாவம் செய்கிறதுனால அவர் உங்களை தள்ளிவிட மாட்டார். அப்படி அப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்போ நான் பாவம் செய்தால் இன்னும் இயேசுவை நேசித்துக் கொண்டு இருப்பாரா, பாவம் செய்தாலும் அவர் நேசிப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துல இயேசு ஒரு நாளும் பிரியப்படுவது இல்லை. நாம் பாவம் செய்யும் பொழுது மறுபடியுமாய் நாம் இயேசுவை சிலுவையில அறைகிறோம். இப்ப பாவத்திலே அவர் பிரியப்படுகிற தேவன் இல்லை. ஆனால் நாம் பாவம் செய்யும் பொழுது அவர் நம்மை அப்படியாய் விட்டு விடுகிற தேவனும் அல்ல. நாம் திரும்பவும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நம்மேல் இன்னும் அதிகமாய் அன்பை செலுத்தி அவர் நம்மை தம்மிடத்திலே அணைத்துக் கொள்கிறார். அதுதான் இயேசுவின் அன்பு. நாம் எப்படியாவது அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவருடைய அன்பை நமக்காய் செலுத்துகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. இன்றைக்கு இந்த உலகம் எப்படியாய் மாறினாலும், இங்க இருக்கிற ஜனங்கள் எப்படியாய் மாறினாலும், அவருடைய வார்த்தைகள், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படியாப்பட்டவர் தான் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்படியாப்பட்டவர் தான் அவர் உங்களை அன்பாய் அழைத்து கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் அழைத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகத்தின் சிற்றின்பத்தில், இந்த உலகத்தின் அன்பில் நீங்க மயங்கி இருக்கலாம். ஆனால் அவருடைய அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் பெரிதாய் இருக்கிறது. இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவரிடத்தில் திரும்புங்க, அவருடைய அன்பு பெரிதாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மாறாதவர், உம்முடைய அன்பு மாறாதது அப்பா. அப்படியாய் தகப்பனே, அந்த அன்பை நிறைங்களுக்காய் செலுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கரம் இறங்கட்டும். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.